என் தங்கப்பிள்ளையே, உன்னை விட்டு பிரிந்த உறவை நினைத்து மனம் வருந்திக் கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, உன்னுடைய மனதில் இருக்கின்ற என்ன உணர்வுகளை புரிந்து கொண்டு இந்த வராகியானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்றாய். நமக்கு என்ன நடக்கிறது என்று தெரியாமலேயே என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். சுற்றி இருப்பவர்கள் கொடுக்கின்ற கஷ்டங்கள் என்னவென்பதனை என் பிள்ளையால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனோ வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது என்று என் குழந்தை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்துதானே ஆக வேண்டும். நமக்கென்று விதித்த விதி இதுதான் என்று என் குழந்தை நீ வாழ்ந்து கொண்டிருந்தாய். இந்த நேரத்தில் உனக்கும் உன்னுடைய துணைக்கும் இடையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் உன்னுடைய மனநிலையை வெகுவாக பாதித்து விட்டது. உன்னை பிரிந்து விட்டாலுமே அவர்கள் மனதில் என்ன இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, அவர்கள் மனதில் என்ன இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இப்பொழுது வந்திருக்கின்றது. ஏனென்றால் நீ அத்தனை கஷ்டங்களை அனுபவிக்கின்றாய். நமக்கு மிகவும் பிடித்த உறவு நம்மை வேண்டாம் என்று சொல்லிவிட்டாலோ அல்லது நம்மை விட்டு விலகி நின்றாலோ அதை ஒருபொழுதும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நம் மனது என்னவெல்லாமோ சிந்திக்கும். இவர்கள் நம்மை விட்டு பிரிந்து விட்டார்களே, அப்படியானால் என்ன நினைக்கின்றார்கள்? இனிமேல் நம்மோடு மீண்டும் சேர்வார்களா? தவறு அவர்கள் பக்கம்தானே இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது நம்மை இந்த அளவிற்கு விலக்கி வைப்பதற்கு காரணம் என்னவென்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய். என் தங்கமே, அவர்கள் மனதில் என்ன இருக்கின்றது என்கின்ற ஒரு எண்ணம் உனக்குள் வந்து விட்டதல்லவா? அதை தெளிவுபடுத்தத்தான் இன்று உன் தாயானவள் நான் உன் முன்னே வந்திருக்கின்றேன். என் தங்கமே, பொதுவாகவே ஒவ்வொருவரினுடைய வாழ்க்கையிலும் ஏற்படுகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் பார்க்கும் பொழுது இந்த வாழ்க்கை நமக்கு எவ்வளவோ பரவாயில்லை என்று உனக்கு தோன்றும். ஏனென்றால் ஒவ்வொருவரும் அத்தனை பெரிய கஷ்டங்களை அனுபவிக்கின்றார்கள். விதி என்பது என்ன தெரியுமா செய்யும்? ஒருவரோடு பொருந்தாத உறவை சேர்த்து வைத்து இந்த வாழ்க்கையை வாழச் சொல்லும். கடைசியில் இந்த வாழ்க்கை எப்பொழுதும் பிரச்சனையிலேயே கொண்டு போய் சேர்த்து விடும். பிரச்சனைகளை தாங்க முடியாமல் இந்த வாழ்க்கையை எப்படித்தான் வாழப்போகின்றோமோ என்கின்ற ஒரு கட்டத்தில் நிற்கும் பொழுது வாழ்க்கை உனக்கு ஒரு பிரிவினையை கொடுத்து விடும். அதை எப்படி தாண்டி வருகின்றோம் என்பதுதான் இந்த வாழ்க்கையினுடைய உனக்கு கிடைக்கின்ற மிக பெரிய அனுபவம். என் தங்கமே, பிடிக்காத வாழ்க்கையாக இருந்தாலுமே இதுதான் நமக்கு கடைசி வரை என்று தெரிந்துவிட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வாழ்க்கையை நீ நேசிக்க ஆரம்பித்து விடுகின்றாய். நீ எவ்வளவு அதிகமாக இந்த வாழ்க்கையை நேசிக்கின்றாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கத் தொடங்கும். எவ்வளவுதான் நன்றாக புரிந்து கொண்டவர்களோடு உறவு தொடர்ந்தாலும் புரிந்து கொள்ளாதவர்களோடு உறவு தொடர்ந்தாலும் கருத்து வேறுபாடு என்பது ஏதாவது ஒரு இடத்தில் வரத்தான் செய்யும். என் தங்கமே, இந்த கருத்து வேறுபாடுகளை எல்லாம் எப்படி எதிர்கொள்கின்றாய்? ஒருவருக்கொருவர் எப்படி விட்டு கொடுத்து வருகின்றோம் என்பதை பொறுத்துத்தான் மாறுபடுகின்றது. என் தங்கமே, உன்னுடைய மனதிற்கு தெரிகின்ற விஷயங்கள் நிச்சயமாக எப்பொழுதுமே மற்றவர்களோடு உன் வாழ்க்கையில் ஏற்படுத்துகின்ற விஷயங்களோடு நீ சேர்த்து பார்க்க வேண்டும். ஏன் தெரியுமா? ஒருவர் வாழ்க்கையில் கெடுதல் நடக்கிறது என்றால் அதை ஒரு கூட்டமே கொண்டாடும். அதே நேரத்தில் ஒருவருக்கு நல்லது நடக்கிறது என்றால் அதே கூட்டம் அங்கே கண்ணீர் வடிக்கும், பொறாமைப்படும். எப்படியும் இவர்களை பிரித்து விட வேண்டும் என்று எண்ணும். என் தங்கமே, உன் தாயானவள் இப்பொழுதெல்லாம் நான் பார்க்கின்ற சில மனிதர்கள் துணையானவர்கள் இருவரும் சிரித்து விட்டாலே வயிற்றெரிச்சல் பட்டு விடுகின்றார்கள். ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருந்து விட்டால் அதை அவர்களுக்கு தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதிலும் தனியாக இருப்பவர்கள், துணை இல்லாமல் இருப்பவர்களுக்கெல்லாம் மற்றவர்கள் துணையோடு நின்று விட்டால் அதை பார்த்தவுடன் மனதிற்குள் இவர்களுக்கு மட்டும் ஏன் இத்தனை சந்தோஷத்தை தெய்வம் கொடுத்தது, நான் மட்டும் ஏன் இப்படி தனிமையில் நிற்கின்றேன் என்று எண்ணுகின்ற அளவிற்குத்தான் அவர்கள் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கின்றது. என் தங்கமே, இப்படி
உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் என் பிள்ளை நீ கடந்து வந்து கொண்டிருக்கின்றாயல்லவா? இத்தனை நாட்களும் இந்த வாழ்க்கை இப்படி உனக்கு கொடுத்த விஷயங்கள் எல்லாவற்றிலும் இருந்தும் என் பிள்ளை நீ தனித்து வர வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. அடுத்தவர்களினுடைய வார்த்தைகளினால் உன் வாழ்க்கையில் எந்த பாதிப்பும் ஏற்பட்டுவிடக்கூடாது. இன்னொருவர் சொல்கின்ற விஷயங்களினால் உன்னுடைய வாழ்க்கையினில் தேவையில்லாத மனப்போராட்டங்கள் வந்துவிடக்கூடாது. உனக்கும் உன் துணைக்கும் இடையில் இருக்கின்ற விஷயங்களுக்குள் மூன்றாவது நபரின் தலையீடு எந்நாளும் இருக்கக்கூடாது. சரி, இவையெல்லாம் நடந்து விட்டது. இப்பொழுது உன்னுடைய துணையின் மனதில் என்ன இருக்கின்றது, அவர்கள் உன்னை பற்றி என்ன நினைக்கின்றார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? என் தங்கமே, நீ எப்படி உன் பக்கம் தவறில்லை, அவர்கள் பக்கம்தான் தவறு இருக்கின்றது என்று நினைக்கின்றாயோ, அதுபோலத்தான் அவர்கள் மாறி நினைக்கின்றார்கள். அவர்கள் பக்கம் தவறு இல்லை என்றும் உன் பக்கம் தவறு இருக்கிறது என்றும் நினைக்கின்றார்கள். இருந்தாலும் என் குழந்தையே, பிரிந்தவர்கள் உன்னை ஒரு நாளும் வெறுக்கவில்லை. அவர்களின் மனதிற்குள் உன்னை பற்றிய நல்ல எண்ணங்கள் தான் சற்று குறைந்திருக்கின்றதே தவிர, மன வருத்தங்கள் தான் அவர்களுக்குள் அதிகமாகி இருக்கின்றதே தவிர, ஒரு பொழுதும் உன்னை விட்டு பிரிந்து செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டும் அவர்களுக்குள் துளியளவும் இல்லை என் பிள்ளை. அதனால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த விஷயங்களினால் உன்னுடைய துணை உன்னை விட்டு பிரிந்ததை எண்ணி நீ வருத்தம் கொள்ளாதே. நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் தொடர்ந்து வரும் என்பதை நினைத்து நீ மனமகிழ்ச்சியோடு இரு. என்றுமே இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை கொடுக்கும். உன்னுடைய துணை நிச்சயமாக உன்னை வெறுக்கவில்லை. உன் மீது சிறிது மன வருத்தம், நாம் இந்த இடத்தில் இந்த விஷயத்தை விட்டு கொடுத்து போயிருக்கலாமே என்கின்ற எண்ணம் மட்டும்தான் அவர்களுக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, இதுவெல்லாம் சரியாகும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களும் உன்னை தொடர்ந்து வந்து நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இனி எப்பொழுதுமே உன்னுடைய துணையின் அன்பினை நீ முழுமையாக பெறுவதற்கு தயாராக வேண்டும். இனிமேலாவது உன் வாழ்க்கை நீ நினைத்ததை விட சிறப்பாக உன்னுடைய சந்தோஷங்களை மீண்டும் உனக்கு திருப்பி கொடுப்பதற்காக வரப்போகின்றது. என் பிள்ளை, நீ பட்ட ஒவ்வொரு அவமானங்களுக்கும் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நல்ல பதில் கிடைக்கப் போகின்றது. என் குழந்தை, மனதளவில் எந்த அளவிற்கு நீ பாதிப்படைந்தாயோ, மனதளவில் எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையின் மீது உனக்கான நம்பிக்கையை இழந்தாயோ, அந்த அளவிற்கு மீண்டும் இந்த வாழ்க்கையின் மீது உனக்கான நம்பிக்கை அதிகரிக்கப் போகின்றது. உன்னுடைய சந்தோஷம் பெருகப் போகின்றது. உன்னுடைய துணையின் அன்பும் உன்னுடைய அன்பும் இப்பொழுது அதிகரித்திருக்கின்றது. ஏனென்றால் ஒருவருக்கிடையில் இருக்கின்ற அன்பு என்பதனை பிரிவுதான் வெளிப்படுத்தும். ஒரு பிரிவுதான் அவர்களுக்குள் எந்த அளவிற்கு அன்பு இருக்கின்றது என்பதனை வெளிப்படுத்தி காட்டும். அதனால் என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் உனக்கிருக்கின்ற இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ இனிமேல் தெளிவாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை உனக்கானதாக மாற்றிவிட வேண்டும். இது நாள் வரையிலும் எந்த தவறுகள் இந்த அன்பினை உன்னிடத்திலிருந்து பிரித்ததோ, அந்த தவறுகளை மீண்டும் செய்துவிடக்கூடாது என்பதில் நீ தெளிவாக இருக்க வேண்டும். எப்பேற்பட்ட மன கஷ்டங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு வந்துவிட்டது என்பதனை புரிந்து கொண்டு நிச்சயமாக இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கான கஷ்டங்கள் எதுவும் வரக்கூடாது என்பதனை நீ தெளிவாக உணர வேண்டும். நம்முடைய வாழ்க்கைக்கு நம்மோடு துணையாக இருப்பது நம்முடைய வாழ்க்கை துணை மட்டும்தான். எந்த கஷ்டத்திலும் நமக்கு ஒன்று என்றால் ஓடி வருவது நம்முடைய துணை மட்டும்தான். அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கும் நமக்கும் இடையில் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடாது. இது இன்னொருவருக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது என்றால் ஒரு நாளும் இது நடந்துவிடக்கூடாது. உன்னுடைய துணையின் மனதில் உன் மீது அன்பு முழுமையாக இருக்கின்றது. இந்த அன்பினை புரிந்து கொண்டு இனி உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நீ மீண்டும் பெறப்போகின்றாய். இது உனக்கான வாழ்க்கை என்பதனை நீ தெளிவாக உணரப் போகின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்டதும் இத்தனை நாட்கள் கெட்டதும் போதும். இனிமேல் உன் வாழ்க்கையை உனக்காக நீ மாற்றிக்கொள்.
இந்த வராகியின் துணை உன்னோடு நிச்சயமாக இருக்கும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.